டு அவர் சேனல். இந்த கிளாஸில் நம்ம தாம்பூ ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாம்பூ ஸ்டிச்சு ரொம்ப ஈஸி தான். நம்ம செயின் ஸ்டிச் எப்படி ஃபஸ்ட் கிளாஸில் போட்டோமோ அதே தான். அந்த ஸ்டிச்சு நம்ம நெருக்கமாக கொடுத்தோன்னா அது பேர் வந்து தாம்பூ ஸ்டிச். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் வரைஞ்சிக்கிட்டு சென்டராக ஒரு லைன் போட்டுக்குவாங்க கோடு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைட் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைட் ஃபில் பண்ணணும். நம்ம கண்டினியூவாக ஃபில் பண்ணோன்னா நமக்கு அப்படியே உள்ள பள்ளம் மாதிரி விழும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர்லேருந்து நான் டபுள் கலராக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் தான் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் கொடுத்துடலாம். உங்களுக்கு க்ளோஸாகவே காமிக்கிறேன். ஃபுல்லாக செயின் கொடுத்துட்டு இது பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு மறுபடியுமே நம்ம செயின் தான் கொடுக்கணும். அப்படியே கண்டினியூவாக அந்த செயின் எங்கே முடியுதோ கரெக்டாக இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த செயின் போட்டோம்லையா கரெக்டாக அந்த ஸ்டிச்சோடைய எண்டில் செயின் அப்படி கண்டினியூவாக நம்ம நெருக்கமாக கொடுத்துட்டு போகணும். இப்படி பக்கத்துலேயே கொடுங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இங்கே லாக் செயின் கொடுத்துட்டு அப்படியே இப்படி கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்படி நெருக்கமாக கொடுங்க. இப்படி செயினோடைய தள்ளனா போல் இப்படி உள்ளே ஃபஸ்ட்டு நெருக்கமாக இப்படி கிட்ட கொடுத்தீங்கன்னா கிளாத் தெரியாமல் நீட்டாக இருக்கும் நமக்கு. இப்படி பக்கத்துலனாலும் நெருக்கமாக கொடுங்க. இங்கே ஒரு குட்டி செயின் கொடுத்துட்டு அப்படி மறுபடியும் கண்டினியூ இந்த செயினோடைய நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியது தான். நெருக்கமாக கொடுக்கணும். அதுதான் தாம்பூ ஸ்டிச். நீங்கள் இந்த ஸ்டிச்சை கொஞ்சம் பெரிய டிசைனாக எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். இப்படி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் கொடுத்துட்டு நம்ம இப்படி பக்கத்துலேயே நெருக்கமாக இப்படி கொடுத்துட்டே போகலாம். இப்படி தான் நம்ம கிட்ட கொடுக்கணும். நம்ம இப்படி தள்ளலாம் போல் இந்த ஸ்டிச்சை ஒட்டி அப்படியே போடுங்க. நான் இந்த சைட் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்படியே நெருக்கமாக கிட்ட கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நாட் போட்டுக்கலாம். நான் லெஃப்ட் சைட் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் வேறு கலரில். நீங்கள் இந்த ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் போடலாம். நான் முடிச்சுட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைட் போடலாம். வேறு கலர்லாம் போட்டு காமிக்கிறேன். நான் அந்த சைடு நான் க்ரீன் கலரில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு செயின் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டிச் கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஃபுல்லாகவே செயின் தான் கொடுக்க போகிறீங்க. அப்படியே கண்டினியூவாக செயின் கொடுத்துட்டு வர வேண்டியது தான். அது நீங்கள் எப்படி வேணும் கொடுங்க. அப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. அந்த ஸ்டிச்சில் எங்கே முடிச்சோமோ அந்த ஸ்டிச்சோடைய ஸ்டார்டிங்கில் இருந்தால் போடணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வாங்க. நெருக்கமாக மட்டும் கொடுத்துட்டு வாங்க. இங்கே செயின் கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சு போடும்போது ரொம்ப டைட்டாக போடாதீங்க, துணியும் சுருக்கமாகும்.
ஃப்ரீயாக போடுங்க. இதை ரொம்ப டைட் இல்லாமல் லூஸ் இல்லாமல் கரெக்டாக போடுங்க. இங்கே முடிச்சிட்டிங்களா? அது பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே இதை கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். எப்படி போடுறேன்னு பாருங்கள். புரியலனா ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக சொல்லித்தரேன். இது பார்க்கும்போது ஈஸியாக புரியுது. ஏன்னா ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சு தான், ரொம்ப கஷ்டமும் இல்லை. நம்ம அதே நெருக்கமாக கொடுக்கணும். இது நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக இங்கே போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி முடிக்கணுன்ட்டு. நான் இப்படி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு வரும்போது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நமக்கு கொஞ்சம் இங்கே கேப் அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. அந்த கேப்லேயே நம்ம இப்படி கிராஸாக கிட்ட கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு தெரியாது. நீட்டாக இருக்க பாருங்கள். கேப் மட்டும் இல்லாமல் கரெக்டாக போட்டுருவாங்க. நான் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணி நான் போட்ட டிசைன் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இடி பக்கத்துலேயே கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருங்க. ஏன்னா கேப் இருந்தால் நமக்கு கேப் கவர் ஆகிடும். இங்கே நான் முடிச்சிட்றேன்னா முடிச்சுட்டு இங்கே அப்படியே சுற்றி நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துரும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போவுமே நமக்கு நீட்டாக தான் இருக்கும். ஹோல்ஸ் வந்து அவ்வளோ தெரியாது. நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போதும் அவுட்லைன் கொடுத்துருங்க. அழகாக நல்லா நீட்டாக இருக்கும். நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த ஹோல்ஸை நான் ஒட்டினா போல் கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும். ஹோல்ஸ்லாம் தெரியாது. இந்த ஷார்ப் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். இப்படி நெருக்கமாக கொடுக்கணும். நான் போட்ட மாதிரி அழகாக நீட்டாக போடுங்க. நீங்கள் ஒரு ஷேப் ஒர்க் பண்ணால் அந்த ஷேப் நான் எந்த ஷேப் நான் சொல்கிறேன். இப்போது அந்த ஷேப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைனில் போடுங்க. நான் இங்கே நாட் போட்டுக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு ஒரு நாட் போட்டுருங்க. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இந்த ஸ்டிச்சு. நான் டபுள் கலராக கொடுத்துருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் ஒர்க் பண்ணதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எந்த ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண சொல்கிறேன். அந்த ஷேப்பில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு தாமரையில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த பெட்டர்ஸ்லாம் அழகாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு தாமரை வரைய தெரியல, பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நீங்கள் லோட்டஸ் போட்டிங்கன்னா வரும். அதை அப்படியே பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேசிங் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. லீஃப்லலாம் அழகாக க்ரீன் கலர் கொடுங்க, பிங்க் கலர் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது நான் ஒர்க் பண்ண பிக்சர். இது நான் கண்ணகி டிசைனில் தான் நான் ஒர்க் பண்ணேன். இது ஃபுல்லாகவே தாம்பூ ஸ்டிச்சு தான். ஃபேஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தாம்பூ ஸ்டிச்சு தான். நான் வேறு எந்த ஸ்டிச்சும் நான் யூஸ் பண்ணலை. தாம்பூ ஸ்டிச்சுனால் நம்ம அந்த ஸ்டிச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணோம். நீங்கள் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக நீங்கள் பீட் எதாவது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கண்ணகி டிசைன் போட்டேன். நல்லாக்கான்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.